வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர அக்டோபர் 5ஆம் தேதி நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ நேற்றுக்கு என்ன நம்ம டேபிள் என்ன எடுத்தோம், ரேஞ்ச் எடுத்தோம். அந்த ரேஞ்சஸ்லாம் ரொம்ப தள்ளி இருந்தது, ஓகேங்களா. இதெல்லாம் ஒரு புறமாக ஒதுக்கி வச்சுட்டு வெறுமனே சினாரியோ படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா டேபிளுடைய ரேஞ்சுக்கு பெரிய மொமெண்டம் எதுவும் இல்லை. ஸோ சினாரியோ படி டேபிளுடைய ரேஞ்சுனால் காலையில் இந்தந்த 25,400 தான் நம்மளுக்கு ஒயிட் எட்ஜோட மிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு தாண்டி பெருசாக எங்கேயும் ரேஞ்ச் இல்லை. மிட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆனோடனே அகெயின் கீழே கட் பண்ணி வர்றாங்க. அண்ட் அந்த சேம் டைம் நம்மளுக்கு இங்கே கட் பண்ணும்போது இங்கே ஃபியூச்சரும் ஓப்பனை கட் பண்ணுறாங்க. இது முழுக்க ஒரு சினாரியோ பேசிஸில் தான் இன்றைக்கி மார்க்கெட்டே ரன் ஆகிருக்கு, சரிங்களா. ஒரு எஸ்டர்டே ஹை, அதுக்கு மேலே ஓப்பன், அதாவது எஸ்டர்டே ஹை இங்கே இருக்குன்னா ஓப்பன் இங்கே இருக்குது. இதுக்கு உட்பட்டு தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. எப்போவுமே நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு கீழே அப்படின்னு அமைஞ்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து கால் செல்லிங் இருக்கும் ஒரு விஷயம். அண்ட் ஓப்பனுக்கு மேலே இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா புட் ஆப்ஷன் செல்லிங் இருக்கும், சரிங்களா. புட் ஆப்ஷன் ஒரு டிகே அதிகமாக இருக்கும். கால் ஆப்ஷனுக்கு ஒரு சம்டைம்ஸ் கொடுப்பாங்க, பட் அதை விட புட்டு கொஞ்சம் அதிகமாக குறையும். நீங்கள் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகும்போது ஓப்பனுக்கு கீழே நின்னாங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனுக்கு கீழே அப்படின்ற பட்சத்தில் வரக்கூடிய இடம் எஸ்டர்டே ஹை, அதுக்கு கீழே இடைப்பட்ட லெவல்ஸ் தான் நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஷார்ட் எட்ஜோட மிட்டு, ஒயிட் எட்ஜோட மிட்டில். இப்போ காலையில் ஓப்பன்லேயே நம்மளுக்கு இந்த மிட் பாயிண்டில் சப்போர்ட் எடுத்துட்டாங்க. பட் என்ன இருக்குது, அகெயின் ஓப்பனை கட் பண்ணல. ஸோ ஓப்பனில் போய் என்ன இருக்காங்க, திருப்பி ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்காங்க. அப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். இங்கே இந்த இடத்துல 25,400 ஸ்ட்ராடில், ஓகேங்களா. 400 ஸ்ட்ராடில், அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் ஹெச் காலும் இருந்தது. அப்போ நம்ம மல்டிபிள் ஹெச் கால்னால் என்ன ஆகும், 25,450 கிடக்கணும், 25,450 கிடக்கணும். பட் இது ஓப்பன்றது 441, 450க்கு மேலே அது போகவே இல்லை அந்த. ஸோ கால் சைடு அப்படின்றதுக்கு யோசனையே கிடையாது. ஸோ அப்போ புட் சைடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. கால் ஆப்ஷன் செல்லிங் தான் இங்கே ஓப்பனை கட் பண்ணும்போது மட்டும். அண்ட் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எஸ்டர்டே ஹை டார்கெட் அமைஞ்சது. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு லோ வச்சு நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ், எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் க்ளோஸில் சப்போர்ட் எடுத்துகிட்டு. இதுதான் முக்கியமான விஷயம். ப்ரீவியஸ் க்ளோஸ் லைனை டச் பண்ணாத வரைக்கும் அவங்க பெரிய மொமெண்டம் எதுவும் இல்லை, சரிங்களா. எஸ்டர்டே ஹைக்கு உள்ளே வெளியே எஸ்டர்டே ஹைலேயே சப்போர்ட் எடுத்துருக்காங்களே. இப்போ திரும்பிக்கலாமா கேட்டால் டேபிள் படி நம்மளுக்கு 400 ஸ்டாடில். ஸோ 400 தாண்டினா தான் இங்கே 450கே ரேஞ்ச் அல்லது ஓப்பனுக்கே ரேஞ்ச், சரிங்களா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கே எஸ்டர்டே ஹைக்கு கீழே வராத வரைக்கும் எந்த டிசிஷனும் கிடையாது. எஸ்டர்டே ஹைக்கு கீழே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வர்ற வரைக்கும் எந்த டிசிஷன் கிடையாது. ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து அகெயின் எஸ்டர்டே ஹையை கட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் எந்த லோவும் கிடையாது. ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து எஸ்டர்டே ஹையை கட் பண்ணதுக்கப்புறம் புதுசாக ஒரு லோவே க்ரியேட் ஆக கிடையாது. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த சினாரியோ. அப்போ இங்கே ஒரு ஸ்ட்ராடில் இருக்குது மேலே டாப்பில் 25,400. அகெயின் இங்கே போய் 330 வரைக்கும்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் போயிட்டு அகெயின் எஸ்டர்டே ஹையை கடந்து அண்ட் 350 கிடக்குறாங்கன்னு என்ன அர்த்தம், அகெயின் இந்த ஸ்ட்ராடிலுடைய ரேஞ்சுக்கு தான் ரீச் ஆக போகிறாங்கன்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபியூச்சரும் மேலே வந்தனால, ஓப்பனுக்கு மேலே வந்தனால உங்களுக்கு ஒரு கால் சைடு ஒரு மொமெண்டம் கிடைக்கும். இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இப்போ ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ரன் ஆகுது, நம்ம ப்ரீமியம் வந்து ரன் ஆகுது. இப்போ ஃபியூச்சர் வந்து 25,480 ஓப்பன், சரிங்களா. இதே இடத்துல 25,500 கால் எடுத்துங்க. முடிஞ்சிருக்க இடம் பார்த்துங்க, கிட்டத்தட்ட 480லேருந்து 30 பாயிண்ட் மேலே 25,510 முடிஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. இதிலே 25,500 கால் ஓப்பன் எவ்வளோ, 77 ரூபா, சரிங்களா. ஓப்பன் 77 ரூபா, ஹை உங்களுக்கு 84 ரூபா, சரிங்களா. லோ வந்து உங்களுக்கு 42 ரூபா, க்ளோஸ் 64 ரூபா. அப்போ என்ன இருக்காங்கன்னா 77 ரூபாய்க்கு ஓப்பன் ப்ரைஸ், ஃபியூச்சரோட ஓப்பன் ப்ரைஸில் இவங்களும் ஓப்பன் ஆகிருக்காங்க. எவ்வளோக்கு, 77 ரூபா. அகெயின் ஃபியூச்சர் வந்து எவ்வளோ இருக்குது, 30 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஆனால் இவங்க எவ்வளோ இருக்காங்க, 64 ரூபா தான் க்ளோசிங் ஆகிருக்காங்க. அப்போ இங்கே எவ்வளோ, கிட்டத்தட்ட உங்களுக்கு 14 பாயிண்ட்டு டிகே ஆகுது. செட்டில்மெண்ட் ப்ரைஸும் நீங்கள் வச்சுட்டாலும் கூட 14 பாயிண்ட்டு உங்களுக்கு டிகேல இருந்துருக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஓப்பனுக்கு மேலே தான் க்ளோசிங், ஃபியூச்சர் 30 பாயிண்ட் மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஆப்ஷன் ப்ரீமியம் என்ன ஆகுது, அவங்க ஓப்பன் ப்ரைஸோட 14 ரூபா கீழே வைக்கிறாங்க. இதுதான் டிகே,
இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். திருப்பி மார்க்கெட் வந்து எங்கே அந்த ஓப்பன் ப்ரைஸில் இந்த கால் ஆப்ஷனை செல் பண்ணவங்க ஓப்பன் ப்ரைஸ்லேயே கால் ஆப்ஷனை செல் பண்ணிட்டாங்கன்னு கூட வச்சுக்கலாம். திருப்பி அகெயின் ஃப்யூச்சர் ஓப்பன் அந்த கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கட் பண்ணி மேலே போய் 30 பாயிண்ட் ப்ளஸில் முடித்தா கூட இங்கே செல்லருக்கு நட்டம் இல்லை. அதைத்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ பையர் எந்த இடத்துல துரிதமாக செயல்படணும், ஒரு எஸ்டர்டே ஹைக்கு கீழே போயிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸில் டச் பண்ணி திருப்பி எஸ்டர்டே ஹையை கடந்து நம்மளுக்கு ஸ்ட்ராடலுடைய பாட்டம் அந்த 350 கடந்து உள்ளே வர்றாங்க பார்த்தீங்களா, அவ்வளோதான் ரேஞ்ச். அதுக்கப்புறம் மேலே நம்ம 400 வரைக்கும் பையருக்கு இவ்வளோ. ஏன் அப்படின்னா மார்க்கெட் எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த இடத்துல இருக்குது, ஓப்பனுக்கு கீழேன்னு ஆகிடுச்சு. ஸோ ஓப்பனுக்கு கீழேன்னு வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எஸ்டர்டே ஹைக்கு வந்து திருப்பி ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து கட் பண்ணும்போது என்ன ஆகுது, இங்கே மறுபடியும் அகெயின் இங்கே ஒரு அப்பில் தான் இருக்குது, ஒரு அப்சைட் பாசிட்டிவ் மொமெண்டத்தில் இருக்குது. திருப்பி வந்து ஒரு சரியான சப்போர்ட் எடுத்துகிட்டு போகும்போது அந்த பாசிட்டிவ் மொமெண்டம் போகுது. அங்கே தான் பையருக்கு வேலை. அதர்வைஸ் இந்த இடத்துல பையருக்கு வேலையே கிடையாது. அப்படியே பையருக்கு நீங்கள் வேலை எடுத்திருந்தாலும் இந்த இடத்துல என்ன இருக்குது உங்களுக்கு 25 450 கால், இல்லை 25 350 கால்னு கூட வச்சுங்க, 400 கால் கூட வச்சுக்கலாம். 25 400 கால் 82, க்ளோசிங் வந்து 119. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 பாயிண்ட் அந்த மொமெண்டத்துக்கு. ஸோ பிடிச்சிருந்தீங்கன்னா அவ்வளோதான். அதர்வைஸ் நீங்கள் காலையிலேருந்து எதிர்பார்த்து நீங்கள் இங்கே லாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா நம்ம சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அப்படின்னு முடிச்சுட்டோம், ஒரு நாள் 1 or 2 ட்ரேட்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளே அந்த ட்ரேடு வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் லாஸில் தான் வெளியே வரணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, எந்தெந்த லெவல்ஸ்லாம் நியர்பை இருக்குது, அந்த லெவல்ஸ்க்கெலாம் வந்தால் என்ன. இப்போ இங்கே ஓப்பனை கடந்தாங்க, இங்கே ஃப்யூச்சர் வந்து மேலே இருக்காங்க, காலைல ஓப்பன் ஆனோடனே மேலே தான், ஓப்பனுக்கு மேலே தான் இருக்கும். பட் இங்கே ஸ்பாட் ஓப்பனை கிடக்கல அப்படின்றப்ப அந்த இடத்துல கால் ஆப்ஷனுக்கு உண்டான மொமெண்டம் இல்லைன்றது தான் அர்த்தம். சரிங்களா. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு அங்கே 25 400 ஸ்ட்ராடல், அதுக்கப்புறம் தான் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள். அப்போ 400 ஸ்ட்ராடலில் பண்ணுறப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகுது, 450 ஒரு எல்லை ஆகுது. அப்போ 450 கடந்தால்தான் மேலே, இல்லைன்னா இல்லை. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்குது 25 423. ஸோ ஷார்ட் எட்ஜு ஒயிட் எட்ஜுன்னு எடுத்திங்கன்னா கூட 400 புட்டு 450 கால் நம்ம வச்சுட்டா கூட 425, அதுக்கும் கீழே தான் முடிச்சுக்கிறாங்க 25 425. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், மார்க்கெட் எஸ்டர்டே ஹைக்கு மேலே முடிஞ்சிருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா. ஒய்டஸ்ட் எட்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 300 to 500, அப்போ கிட்டத்தட்ட 400. அப்போ 25 400 25 425 அப்படின்றது ஷார்ட் எட்ஜ் மிட்டு, ஒயிட் எட்ஜ் மிட்டு. ஓகேங்களா. இதை நீங்கள் கரெக்டாக. அடுத்ததாக இங்கே 423 மார்க்கெட் முடிஞ்சாலும் 400 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். நீங்கள் இதில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், டைம் வேல்யூ யார்கிட்ட இருக்குது. மார்க்கெட் 425 முடிஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன், 400 புட் ஆப்ஷன் 450 கால் ஆப்ஷன். ஒரு 2 பாயிண்ட் தான் இவங்களுடைய, அதாவது 450 காலுக்கும் 400 புட்டுக்கும் மிட் பாயிண்ட் நம்ம 425 நினச்சி, அந்த 425க்கு ஒரு 2 பாயிண்ட் தான் கீழே முடிச்சுக்கிறாங்க. ஆனால் இங்கே ஏன்னா இவங்கள பொறுத்து தான் இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்றனால நான் அவங்கள பேஸ் பண்ணி சொல்கிறேன், ஸ்பாட்டை பேஸ் பண்ணி. அப்போ புட் சைடு வந்து 51, ஆனால் கால் சைடு கிட்டத்தட்ட 90 ரூபா ப்ரீமியம். இப்போ கால் சைடு என்ன இருக்குது, நம்மளுக்கு டைம் வேல்யூ இருக்குது. அப்போ அந்த டைம் வேல்யூ டிகே பண்ண என்ன பண்ணணும், காலை கரைச்சி திருப்பி கொடுக்கும்போது அவங்களுக்கு கம்மியாக கொடுக்கணும். எந்த இடத்துலேருந்து கரைஞ்சாங்களோ திருப்பி அதே இடத்துக்கு ஸ்பாட்டே வந்தாலும் ஃபியூச்சரே வந்தாலும் திருப்பி ப்ரீமியம் வந்து போகாத மாதிரி பார்த்துக்கணும். இதுதான் நடக்கும். ஓகேங்களா. அதுதான் காலுக்கு. அப்போ கால் செல்லிங் மார்க்கெட் என்ன, காலோட பையிங் மார்க்கெட் என்ன, புட்டோட பையிங் மார்க்கெட் என்ன, புட்டோட செல்லிங் மார்க்கெட் என்ன, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் எழுதி வைக்கணும். ஒவ்வொரு சினாரியோவை பொறுத்தும் எப்பப்பெல்லாம் வருது அப்படின்றதெல்லாம். ஸோ ரேஞ்ச் அப்படின்னு எடுத்திங்கன்னா 400 ஸ்டாடலில் பொறுத்தா எடுக்க போகிறோம். ஸோ 400 புட் ஆப்ஷன் அண்டு 400 கால் ஆப்ஷன். அப்போ 400 கால் ஆப்ஷன் 119 அப்படின்னா 25 519. ஓகே, 519ன்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப். அப்போ ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் அப்படின்றது 25 349ன்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். ஒய்டஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்திங்கன்னா 51 + 170. அப்போ 25 570 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். அடுத்து 25 230 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இம்ப்ளைட் வால்டிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மொமெண்டம் அப்படின்றது பெரிய 440
உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு கீழே 330 வந்திருக்காங்கன்னா 100 பாயிண்ட் நியர்பை இன்றைக்கி ரேஞ்ச், அவ்வளோதான். பெரிய ரேஞ்ச் இல்லை, ரொம்ப பெரிய ரேஞ்சில் 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. பார்த்தா கேண்டில் பெருசாக மொமெண்டமானது மாதிரி தெரியும். ஸோ கால் சைடு புட் சைடு ரொம்பவுமே கம்மியாகிட்டு வருது. சரிங்களா, கிட்டத்தட்ட இன்னும் 1 வீக் தான் இருக்குது எக்ஸ்பைரிக்கு, மந்த்லி எக்ஸ்பைரிக்கு. ரொம்பவுமே டிராஸ்டிக்காக குறைஞ்சிட்டு வருது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புட் ஆப்ஷன் சைட்லாம் ப்ரீமியம் கொடுக்கல அப்படின்னா அது ஏன் கொடுக்கல, எது கொடுக்கலன்னா இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு 55,700 நம்பர்ஸ்க்கும் 55,700 ஸ்ட்ராடல். சரிங்களா, அது கீழே 55,500, 56,000. ஸோ இதுக்கு உட்பட்டு மிட் பாயிண்ட், அதாவது 55,750க்கு கீழே தான் முடிச்சுக்காங்க. 750 கொஞ்சம் கீழே முடிச்சுக்காங்க. அப்போ 700 ஸ்ட்ராடுன்னு எடுத்திங்கன்னா 700 ஸ்ட்ராடலுடைய லோ 55,700 + 357 அப்படின்னா 56,057. 55,700 + 260 அப்படின்னா 55,440 சம்திங். ஸோ ஏதாவது ஷார்ட் ரேஞ்சோட டாப் அண்ட் பாட்டம். ஸோ 56,000 மேலே சஸ்டெயின் ஆவாங்களா என்னன்றதை பார்க்கணும் நாளைக்கு. அண்ட் இவங்களுடைய இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஐவியை பொறுத்து தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கணும். ஏன்னா ஐவியை எதை வச்சு உண்டாகுதுன்னா ஒரு பையர்ஸுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவு இருக்குது அப்படின்றத வச்சு தான் ஐவி ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ ஐவியை தான் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னாலும், ஒரு பையரோ செல்லராகவோ இருந்தீங்கன்னான்னு சொல்லி ஐவியோடைய லெவல்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கணும். ஏன்னா ஐவி லோவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ப்ரீமியம் லோவாக தான் ஏறும். ஐவி அதிகமாச்சுன்னா ப்ரீமியம் அதிகமான வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ மார்க்கெட் எந்தெந்த லெவலுக்கெல்லாம் மேலே நிற்கிறாங்க, எந்தெந்த லெவலுக்கெல்லாம் கீழே நிற்கிறாங்க, அண்ட் ஸ்பாட் விசஸ் ஃப்யூச்சர் நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். ஸ்பாட் விசஸ் ஃப்யூச்சரை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே டேபிளில் பாருங்கள். கடைசியாக கன்க்ளூஷனாக மார்க்கெட் சினாரியோலாம் பார்த்துட்டு டேபிள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி கூட பார்த்துக்கலாம் கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி கூட. ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் லெவல்ஸ்லாம் எடுங்க. ஸோ கன்ஃபர்மேஷன் லெவல்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு பேப்பர் ட்ரேட் எடுத்துகிட்டு ட்ரெயின் ஆகிட்டு அப்புறமா எடுங்க. அட் த சேம் டைம் இப்படி கன்ஃபர்மேஷன் அதிகமாக எடுக்க உங்களுடைய ட்ரேட்ஸ் கம்மியாகும். ஓவர் ட்ரேட்ஸ் இருக்காது. ட்ரேட்ஸை வந்து நீங்கள் லிமிட் பண்ணலாம். லிமிட் பண்ணும்போது என்னாகனா ஓவர் ட்ரேடிங் கண்ட்ரோல் ஆகும். ஸோ எக்ஸாக்டான என்ட்ரி அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.